அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரீர். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோம் அன்றாட வாழ்க்கை அறிந்த அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்றுய்வி அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரீர். பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து ஆரணமான அணுவறிந்து சுடர் தாரக மௌன தவத்தில் நிலை பெற அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரீர். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தனருளாட்சியாக நிறைந்துள்ளான் அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்புற அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று அன்பர்களே வாரீர். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரீர். அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரீர். அன்பர்களே வாரீர். வையகம் வாழ்க வையகம்
நேரம் இருக்கு. வாழ்க வளமுடன். நீங்க பாடல் தொடரலாம். இன்னும் ஒரு பாடுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இறையுணர்வில் எழும் பேரின்பம். இன்ப ஊற்றின நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? இன்ப ஊற்றென நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே போர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. தவமது ஆனந்தமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாட அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற புயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து தேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும்
பிறப்பிடை உணர்தல் இயக்கம் ஆகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ இன்பம் காண்போ. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாற்று. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில் அடைவது வந்த ஒரு போது குருவுயிர் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நன்றி. வாழ்க துணை. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகதவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே பிழைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காயக்கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே வாழ்க. குருவே வாழ்க. குருவே வாழ்க. நன்றி. வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அற்புதமான 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வளமுடன் ஐயா. தொடர் நற்சிந்தனை வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடருங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 14ஆம் பாகத்தில் உயிரின பரிணாமம் பற்றிய 3ஆம் அமர்வில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். 3 சிறப்புகள் சேர்ந்த போது வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறியது என்ற கருத்தை நேற்றைக்கு பார்த்தோம். பூமியில் கடல் நீர் ஊடுருவி ஊற்றுகளாக மாறுகின்றன. பூமியின் மையத்தில் உள்ள நெருப்பு குழம்பின் வெப்பலைகள் மேலே வருகின்ற போது ஊற்று ஊடுருவி வெந்நீராக மாறுகிறது. இப்படி வெளிவருகின்ற வெந்நீர் சுமார் 70 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் வருகின்ற போது நுண்ணிய உயிர்கள் உருவாகின்றன. அதாவது ஜீவகாந்தமே உயிர்த்தன்மை பெறுகிறது. அதுதான் கருமையம், ஜீவகாந்த கருமையம் தோன்றிய முதல் இடம். அதன் பிறகுதான் அதிலிருந்து வரக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலேயும் கருமையத்தோடு இந்த நுண் உயிர் பெற்ற அனுபவம் கலப்புற்று அது ஆத்மா என்று பேசப்படுகிறது. கருமையத்திற்கும் ஆத்மாவுக்கும் என்ன பேதம் என்றால் அனுபவங்கள் கலந்த நிலை ஆத்மா. இந்த வெப்பம் குறைகின்ற போது அது தகுந்தாற் போல தன்னை தகமைத்துக் கொள்கிறது என்று பார்த்தோம். இந்த லா ஆஃப் மியூட்டேஷன், இயல்பூக்க விதி, இந்த அறிவுதான் அந்தந்த சூழ்நிலை தகுந்தாற் போல தகமைத்துக் கொள்வதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதும் அந்த இயக்கத்திலே மாற்றங்களை சந்திப்பதும் எல்லாமே அறிவின் அடிப்படை இயல்புதான். ஏனென்றால் அறிவுதானே ஆற்றலாக எழுச்சி பெறுகிறது, இயக்கமாக எழுச்சி பெறுகிறது. அதனால் எந்த சூழ்நிலையில் அது உருவானாலும் கூட அந்த சூழ்நிலைகள் மாறுகின்ற போது அது தகுந்தாற் போல தன்னை மாற்றியமைத்துக் கொள்ளும், தகமைத்துக் கொள்ளும். அட்ஜஸ்ட்மெண்ட். எப்படி இறைத்துகள் குவிந்து விண்ணானதோ அதே போலதான் ஜீவாந்த துகளின் திரட்சி தான் உயிராக மேன்மை பெற்றுகிறது. இப்போ ஜீவாந்த களமான இந்த காற்று மண்டலத்தில் ஊற்று நீர் ஊடுருவுகின்ற போது நுண் உயிர் அடைந்த மாற்றங்களே மனிதன் வரைக்கும் பல்வேறு ஜீவராசிகள் கிட்டத்தட்ட 82 லட்சம் என்று சொல்றாங்க. மண் சத்து, நீர், சூரிய வெப்பம் மற்றும் காற்றை கொண்டு வளர்வது தாவரம். நுண் உயிர் எடுத்தீங்கன்னா அதற்கு மண் சத்து கிடையாது, நீர் சத்து காற்றில கூடிய ஹைட்ரஜன், வெப்பமும் ஆக்சிஜன் இருக்கு. ஆனா நீரை திரவமாக பயன்கொள்ள முடியாது, அதே போல மண் சத்தும் கிடையாது. காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றை கொண்டே வாழ்கின்ற திறம் படைத்தது நுண்ணுயிர். ஆனால் அது வளர்ச்சி பெற்று அமீபா போன்ற உயிர்களாகி தாவரங்களாக வருகின்ற போது 4 பௌதிக அடிப்படையில வீண் அது தவிர்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அது போக காற்று, வெப்பம், நீர், மண் சத்து இதெல்லாம் இருந்தால்தான் தாவரங்கள் தோன்றவும் வளரவும் வாழவும் முடியும். அதாவது ஐம்பூதங்களும் அவற்றின் 5 தன்மாற்றங்களும் நுண் உயிர் முதல் அனைத்திலும் அடங்கியுள்ளன. ஜீவனில் இந்த தன்மாற்ற திறம் உணர்புலனாக
அதை அறிகின்ற அறிவாக வெளிப்படுகிறது. அதனால்தான் தாவரங்களை இப்போ அறிவியல் சொல்லும் இசையை கேட்டால் தாவரம் நன்றாக வளரும் என்று அறிவியல் நிரூபிக்கிறது. மகிழ்ச்சி அவர்களும் ஒரு தாவரத்தை பார்த்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து வருகின்ற போது அதனுடைய வளர்ச்சியும் பயன்பாடும் அதிகமாக இருக்கும் சொல்றாங்க. நுண் உயிரே உடலாக, உயிராக, ஜீவகாந்தமாக, கருமையமாக, மூளையாக, உள்ளமாக, மனமாக, புலனாக செயல்படுகிறது. இப்போ சட பொருட்களுக்கும் உயிர்களுக்கும் என்ன பேதம்? 8 அம்சங்கள் சேர்ந்தால்தான் ஒரு ஜடம் ஜீவனாக முடியும். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைப்பேக்கம் ஜீவன். இந்த ஜீவன்கள் எங்கே வாழ முடியும்? அணுவில் சாத்தியமில்லை, நெருப்பில் சாத்தியமில்லை. அப்ப 5 பௌதிகங்களில் 2 போக மிச்சம் 3 தான் இருக்கு. அதாவது காற்று, நீர், மண், 3 பௌதிகங்கள் தான் மிச்சம். அப்ப கடல், நிலம், ஆகாயம் 3 வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. ஏன்னா இவ்வளவோ கருத்துக்களை நாம் யூடியூப்ல பதிவேற்றம் செய்யறோம். அதிகமான வியூவர்ஸ் யார், எத்தனை பேர் பார்க்குறாங்க, எதை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோள்கள், ஜோதிட சாஸ்திரம் இதை பற்றி பேசினா நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஆத்மா, மறுபிறவி இதை பற்றி தலைப்புகளை பேசியிருந்தோம்னா அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன் இந்த ஒரு கவர்ச்சி என்றால் நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று எப்படி இருக்கும்? ஒரு கியூரியாசிட்டி, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். ஆனா வாழ்க்கை எப்படி நடத்துவது என்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல ஆர்வம் காட்டுவது இல்லை. சோ இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு பயமுறுத்தல். இப்போ டாட்டா போயிட்டாரு, உடனே டாட்டாவுடைய ஆத்ம நிலை என்ன தெரியுமா அப்படின்னா அதுல 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இது எல்லாம் இந்த ஒரு ஆர்வமும் பயமும் அதன் காரணமாக செலவு செய்கின்ற சடங்கு சம்பிரதாயங்களும் இதிலிருந்தெல்லாம் விலக வேண்டும் என்றால் இந்த உயிர் எப்படி தோன்றியது, எப்படி வாழ்கிறது, எப்படி முடிந்து போகிறது, முடிந்து போகிற போது எங்கே போகிறது? செத்து போயிட்டாங்க, எங்க போவாங்க? இது எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் இந்த வியாபாரத்தனமான உலகத்திலிருந்து தேவையற்ற செலவுகளை நாம் தவிர்க்க முடியும். அதனால் ஏற்படக்கூடிய கடன்களையும் தவிர்க்க முடியும். எனவே இது மண்ணுலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை அறிவு, அடிப்படை விளக்கம். மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு. எல்லாருக்குள்ளயும் அறிவு இருக்குது. ஆனால் முட்டு போல, அரும்பு போல அது சுருங்கி மூடப்பட்டிருக்கிறது, மூட நம்பிக்கையாக இருக்கிறது. மடல்கள் விரிந்தால் மலர்த்தானே. அந்த மலர்ச்சி என்பதுதான் முழுமை. மலர்ச்சி என்பது ஒரு விதையின் முழுமை. அதுக்கு அடுத்த கட்டம் என்னங்க? அந்த மகரந்த துகள் மூலமாக புல்லினங்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கையாகி அது விதையாகி அடுத்த காய், பழம் என்று அடுத்த சந்ததிக்கு போயிடும்.
அப்ப ஒரு விதையின் வாழ்க்கை என்பது மலரிலே முழுமை பெறுகிறது. அந்த முழுமையே இறைவன் என்பதனால்தான் மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் என்று இறை தத்துவத்தை பற்றி வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 8 அம்சங்களை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் எல்லோருக்கும் வேண்டும். மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. என்ன மயக்கம்? வாழ்க்கையே மயக்கம்தான். தந்தை தாய் ஈர் உயிரின் மயக்கத்திலே பிறக்கின்ற உயிர் மயக்கத்திலேயே வளர்ந்து வாழ்ந்து சாக விரும்பாமலேயே செத்து போகின்ற அவலம் தானே இந்த வாழ்க்கை. இது மயக்கம் இல்லாமல் தெளிவுன்னு சொல்ல முடியும். எனவே 8 அம்சங்கள் இல்லை என்றால் அது ஜீவன் என்ற பெயர் இருக்கதில்லை. அடுத்த கேள்வி நம்ம வந்துடும். அப்படின்னா நுண் உயிர் பேசுகிறோமே, அங்க உடல் எங்கே, உயிர் இருக்கு சரி, மனம் எங்கே, கருமையம் எங்கே, மூளை எங்கே, புலன்கள் எங்கே, கைகள் எங்கப்பா என்று கேட்டா, இப்போ விஞ்ஞானத்துல இப்போ இரும்பு வந்து காற்றிலே கலப்புறுகின்ற போது ஃபெரஸ் ஆக்சைடு அது தன்மாற்றம் அடைந்து துருப்பிடிச்சு போயிடும். இப்போ இரும்பாக மாறுவதற்கான ஒரு அணுக்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றாங்க அறிவியல்ல? ஏரோசோல் பார்ட்டிகல்ஸ். இந்த ஏரோசோல் பார்ட்டிகிள்ஸ் நமக்குள்ள உருவாகுது அப்படின்றது சயின்ஸ் சொல்லுதுங்க. நம்ம காயல்ப பயிற்சி செய்கின்ற போது ஓஜஸ் மூச்சு போடுறோம் இல்லையா, அது மூளையை தொடுகின்ற போது, லோப்ஸ் என்கின்ற மேல் மூளையை தொடுகின்ற போது அது Fe3O4 ஃபெரிக் ஆக்சைடு என்ற நுண் உயிர்களாக மாறுகிறது. அதாவது நீடில் ஷேப் மைக்ரோ பாக்டீரியான்றாங்க. அப்போ ஃபெரிக் ஆக்சைடு வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தாது. அது ஜீவனுள்ள நிலையில நமக்குள்ள வெளிப்படுது அப்படின்னு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. அப்ப வான்காந்தம் ஜீவகாந்தத்துக்கு என்ன பெரிய பேதம் என்றால், இதெல்லாம் இந்த 8 அம்சங்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய நிலையில அது உணர்வாகவும், ஒன்று அற்று போகின்ற போது ஜடமாக இருக்குது. அவ்வளவுதான். அதனால வான்காந்தம் ஜீவகாந்தம் பெருசா பேதம் இல்லை அப்படிம்பாங்க. உணர்தல் ஒன்றுதான் வான்காந்தத்தின் சிறப்பு. நமக்குள்ள எலும்பு இருக்குது, எலும்பு உணருமா? கோமால் படுத்திருக்கிறாரு, எல்லாம் இருக்குது, உணர்கிறாரா? உடல், உயிர், ஜீவாந்தம், கருமைய, மூளை, உள்ளம், மனம், புலன்கள் எல்லாம் இருக்கு. ஆனா கோமால் படுத்திருக்கிறாரு, ஒன்னும் புரியல, செத்த போன மாதிரி படுத்திருக்கும். அப்போ மனிதனா இல்லையா? இது போல ஒரு உணர்கின்ற லெவல், ஒரு வோல்டேஜ் லெவல் வச்சுங்களேன். 110 இருந்தா எல்லாம் எரியும். 6 வோல்ட் இருந்தா எரியுமா? அதுக்குள்ள பல்பு தான் எரியும். அது மாதிரி இந்த புலன்கள் எல்லாமே வெளிப்படுவதற்கு முன்பு, எப்படி இரும்பு என்ற ஒரு தாது உருவாவதற்கு முன்பு ஃபெரஸ் என்ற ஒரு ஏரோசோல் பார்ட்டிகிள் அதற்கு காரணமாக அமைகிறதோ, அதே போல நுண் உயிரிலேயே இந்த 8க்கும் தேவையான அணு சேர்க்கை அங்கே இருக்கு. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல் இல்லையா? ஒரு சிறு விதையைத்தான் நாம் பார்க்கிறோம், ஆலமரத்து விதை. இத்தனை சிறிய விதைக்குள்ளாக அத்தனை பெரிய மரம் எப்படி அடங்கியிருந்தது? இந்த சிறிய விதையிலிருந்து அவ்வளவு பெரிய மரம் எப்படி வந்தது? இல்லையா? அப்ப எல்லாமே அணுக்களின் சேர்க்கையே பெருக்கம். அந்த பெருக்கத்திற்கு மூலம் ஒரு நுண்ணிய ஜீவாந்த துகள்களின் ஒரு கேரக்டரைஸ்ட் பயோமேக்னெட்டிக் டொமைன், அதுதான் நுண்ணுயிர். அப்ப அந்த நுண்ணிய ஒரு புள்ளி என்று கூட சொல்ல முடியாது.
ப்ளூ கிரீன் அல்கேன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த உயிருக்குள்ளேயே அடுத்து 8 அம்சங்களும் வளர்வதற்கான மூலக்கூறுகள் நுண்ணிய ஜீவாந்த துகள்களாக அதில் அடங்கியிருக்கின்றன. அது மலர்ச்சி பெறுகின்ற போது தேவைக்கு தகுந்தாற் போல புலன்கள் உருவாகும். இப்ப நுண் உயிர் ஒன்றை வெளிப்படுத்தல, உணருது, அவ்வளவுதான். ஸ்பரிசம், காற்று மோதுகின்ற போது, வெப்பம், சூரிய வெப்பம் வருகின்ற போது அந்த தன்மாற்றங்களை உணர்கின்ற திறம் மட்டுமே நுண்ணுயிருக்கு உண்டு. அது அப்படியே அணுக்கள் சேர்ந்து சேர்ந்து அமீபாவாகி, அமீபா தானே பிரிந்து பிரிந்து பல உயிர்களாக பெருக்கம் அடைகின்ற போது பிறகு நீர்வாழ் தாவரங்கள் உருவாகுது, நீர்வாழ் ஜீவராசிகள் உருவாகுது. இப்போ தாவரங்கள் வருகின்ற போது அதுக்கு கடலுக்குள்ளேயே பாறையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அதை கொண்டு உருவாக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கு. மண்ணுக்கு வந்த பிறகுதான் மண் சத்து என்று தேவைப்படுகிறது. அப்போ கடற்கரை ஓரங்களிலே நீரே மணலாக மாறி, மணல் மண்ணாக மாறி, மண் சத்து மண்ணாக மாறி, சத்து மண்ணிலே தான் தாவரங்கள் தோன்றும். அதுக்கு விதையே தேவையில்லை. நேற்று பார்த்தோமே, வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டதுண்டா? புல்லுக்கு யார் விதை போடுறாங்க? களைக்கு யார் விதை போடுறாங்க? அது போல இதெல்லாம் அந்த இயல்புக்கு மட்டும் இல்லை என்றால் நாம வாழவே முடியாதுங்க. இப்ப நம்ம ஊர்ல மல்லிப்பூ மாதிரி இட்லி, இங்க ஒரு நாளைக்கு அது மாதிரி அமைஞ்சதுன்னா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இட்லி சூப்பரா வந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா 90% இங்க இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்காது. அப்போ சாப்பிடாம இருக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அங்க இந்தியாவில கொஞ்சம் கெட்டியா இருந்து, என்ன இட்லியா இது ஆட்டம்பா மாதிரி பண்ணி வச்சிருக்கிற, நான் ஹோட்டல போய் சாப்பிட்டுக்கின்றோம். நீங்க சொல்ல முடியாது. அப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்முடைய தேவைகளை, பழக்க வழக்கங்களை தகமைத்துக் கொள்கிறோம். இதற்கு மூலமே இறைத்துகள் தோன்றிய போதே அந்த விதி பிறந்ததுதான். சோ எல்லா ஜீவராசிகளும், உயிர்களும், மனிதர்களும் இந்த விதிக்குள் கட்டுப்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரிய பணக்காரர், எல்லா வசதியும் இருக்குது, திடீர் நொடிந்து போய்விட்டால், ஏழையாகி விட்டால் செத்தா போறாரு. அப்போ வாழ்றாரு இல்லையா? அப்ப சொல்லுவார், ஐயோ இதெல்லாம் இல்லைன்னு என்னால இருக்கவே முடியாது, அதோட செத்து போயிருவேன் அப்படிம்பாங்க. சாக வேண்டியது தானே? முடியாது. ஏன்னா இயல்போக்க விதி. எந்த சூழ்நிலைக்கும் தகுந்தாற் போல தன்னை தகமைத்துக் கொள்ளக்கூடிய அறிவின் சிறப்பே பரிணாமம். அது மட்டும் இல்லை என்றிருந்தால் எதுவுமே வந்திருக்க முடியாது. எனவே எல்லா விதிகளுக்கும் அடிப்படை, அதாவது வெளிப்பட்ட அனைத்துக்கும் அடிப்படை இயல்போக்க விதி. அதுக்கு அடிப்படை தெய்வத்தின் தன்மையாகிய அறிவின் வெளிப்பாடு, அறிவின் இயக்க சிறப்பு. இப்படி நுண் உயிர் முதல் மனிதன் வரைக்கும் அந்த புலன்கள் மூலமாக உணர்தல் பெறுகிறது. அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற போது ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு அறிவு அப்படின்னு பேர் வைக்கிறோம். இப்ப நமக்கு 6 அறிவுன்னு பேசுறோம். உண்மையிலேயே அறிவு எத்தனை வகை? அறிவு ஒன்னே ஒண்ணுதான். அறிவு ஒன்றே ஒன்றுதான். அதான் அத்வைத்தம், எல்லாம் ஒன்றே. யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இது கீதையின் சாரம். இதே பைபிளில உம்முடைய யாவும் எம்முடையவைகள், எம்முடைய யாவும் உம்முடையவைகள், அவைகளிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். பைபிள். அப்ப எல்லாம் ஒன்று என்ற அத்வைத தத்துவம் தானே அடிப்படை ரகசியம். அப்ப எங்கும் நீக்க மர அனைத்தையும்
தோற்றுவித்து இயக்கி காத்து முடித்து கொண்டிருக்கின்ற முழுமுதற் பொருள் சுத்தவெளி ஆதிசிவம். அது இல்லாத இடமோ தோற்றமோ காலமோ பொருளோ ஒன்றும் கிடையாது. அப்ப எல்லாம் ஒன்றுதான். அதே போல அறிவும் ஒன்றுதான். பிறகு ஏன் 6 அறிவு நம்ம நம்பர் வைக்கிறோம் என்றால், இந்த அறிவு பரிணாம வளர்ச்சியிலே தாவரங்களிலே தொட்டா சினுங்கி. அப்ப அது தொட்டாஞ்சினிக்கு மட்டும்தான் தொட்டா தெரியுமா? மற்ற தாவரங்களுக்கு தொட்டா தெரியாதா? அதுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகம். அதான் தொட்ட உடனே சுருங்கிடுது. மற்ற தாவரங்களுக்கும் உண்டு. ஆனா தொட்டாஞ்சினிங்கை போல அதிகமா இல்ல. குறைவா இருக்கும். அப்போ நுண்ணுயிர் முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் மனிதன் உட்பட தொடு உணர்ச்சி ஸ்பரிசம் என்பது உண்டு. அதை மட்டும் வெளிப்படுத்திய இடம். இப்போ தாவரங்களை ஓரறிவுன்னு சொல்றோம். சரிங்களா? தொட்டா தெரியுது. வாழ்க வளமுடன் அல்லது இசை கேட்டால் தாவரம் நல்லா வளரும் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. இப்போ செடிக்கு காது இருக்குதா? இசை கேட்குதுன்னு விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிருச்சு. அப்போ செடிக்கு காது இருக்கா? சப்மிசிவ், அடக்கம் பெற்ற நிலையிலே உணரும். அப்ப காது என்ற புலன் வரவில்லை, வருவதற்கான அந்த கூறு மூலம் அதிலே அடங்கியிருக்கிறது. அதனால்தான் மைக்ரோ பாக்டீரியாவிலேயே அனைத்து சிறப்பும் உண்டு. ஆனா ஒவ்வொன்றாக வெளிப்படுகிறது. ஒரு விதையை விதைக்கிறோம், ஒரு வாரம் 10 நாள்ல அது ஒரு கேள்விக்குறியாக தளிர் தானே வெளியே வருது. அது ஒரு 10-15 வருஷம் போச்சுன்னா விருட்சமாக மாறுகிறது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ப்ராசஸிங் டைம், வறட்சி பருவம் என்று ஒன்று சொல்றோம். அப்போ எல்லாம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும். எனவே எல்லா ஜீவராசிகளிலும் எல்லாமே இருக்குது. அது வெளிப்பட்ட ஒரு புலனாக தாவரங்களிலே தொடு உணர்வாக அதனுடைய இலைகள் தண்டில் அமைந்ததுனால அது ஓரறிவு ஜீவன் அப்படி சொல்றோம். இப்போ இந்த ஓரறிவு ஜீவனிலே இருந்து எப்படி மற்ற ஜீவன்கள் எல்லாம் வந்திருக்க முடியும்? இதோட இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லி இன்னைக்கு நிறைய சொல்லலாம். நுண்ணுயிர் முதற்கொண்டு மனிதர் வரைக்கும் ஸ்பரிசம் என்ற தொடு உணர்ச்சி தான் அடிப்படை. இங்க இப்போ 5 புலன் நம்ம பேசுறோம் பாருங்க. 5 சுகங்கள் பேசுறோம். பார்ப்பதில் என்ன சுகம்? கேட்பதில் என்ன சுகம்? சுவாசிப்பதில் என்ன சுகம்? பார்த்ததை நீங்க தூய்க்கவில்லை என்றால் சுகம் இல்லை. பார்த்ததை தூய்க்கவில்லை என்றால் சுகம் இல்லை. அப்ப துய்ப்பு என்பது 2 தான். ஒன்று உணவு, இன்னொன்று தாம்பத்தியம். இந்த 2லயும் சுவை எப்படி வருது, சுகம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஒரு உணவு நாக்குல வச்சு அப்படியே பேசாம வாய் மூடி இருந்துட்டீங்கன்னா சுவை தெரியுமா? அத நாக்குல புரட்டி புரட்டி போட்டு பல்லுல மென்னு அரைச்சி கூழாக்கி, அப்போ இந்த உணவு வாய்க்குள் ஆடுகின்ற ஒரு நடனம். அப்ப என்ன நடக்குதுங்க? சென்சிங் பட்ஸ் நாக்கில் இருக்கின்ற சுவை உணர் அரும்புகளிலே போய் உரசுகிறது. அந்த உரசலிலே இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், அறுசுவை உணரப்படுகிறது. அதே போல தாம்பத்திய நினைச்சு பாருங்களேன். அப்ப அசைவு இல்லை என்றால், உரசல் இல்லை என்றால் சுகம் இல்லை. அப்ப இதுதான் நுண்ணுயிர் பெற்ற முதல் அனுபவம். காற்று உரசுகிறது, சூரிய வெப்பம் உரசுகிறது. அந்த உரசலிலே சுகம் உண்டு என்பதை உணர்ந்ததனால இதை தொடர்ந்து தூய்க்க வேண்டும் என்ற உணர்வு ஆசையாகிறது. நுண் உயிரில இந்த சுகத்தை தொடர்ந்து தூய்க்க வேண்டும் என்ற உணர்வே ஆசை பிறந்த இடம். அப்ப ஆசை எங்கே பிறந்ததுங்க?
ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா என்று கண்ணதாசன் கேட்டது போல, பிறக்கும் போதே ஆசையோடு தான் பிறக்கிறோம். காரணம் நுண்ணுயிரிலேயே ஆசை பிறந்து விட்டது. அதிலிருந்து மலர்ச்சி பெற்ற அத்தனை ஜீவன்களிலேயும் வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு. அடுத்த கருத்துக்களை நாளை அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை, நன்றிகள். தொடர் நற்சிந்தனை மிகச்சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். ஊரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல்விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்கள் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்படனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி இளையா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.